ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜானு ஜானு ஹாய். எங்க போறீங்க? எக்ஸிபிஷன். பை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கும்பகோணத்தில் முதல் முறையாக ஒரு எக்ஸ்போ வந்து போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த எக்ஸ்போவுக்கு போகிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போற மாதிரி ஆமா. நம்ம கும்பகோணம் செட்டி மண்டபத்தில் இருக்க மகாலட்சுமி மஹாலில் தான் இந்த எக்ஸ்போ நடந்துச்சு. இதில் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஜுவல்லரிஸ் அந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியா இல்லைனா கூட ஜஸ்ட்டு போய் சும்மா எல்லாத்தையும் ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். போன உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லக்கி ட்ரா கூப்பன் தான் இருந்தது. அதில் வந்து வரவங்க எல்லாருமே நம்மளோட நேம் எழுதி போடலாம். 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அந்த லக்கி ட்ரா வந்து நடக்கும். ஸோ அதில் நம்ம நேம் வந்தது அப்படின்னா வந்து நமக்கு கிஃப்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் அப்படியே நம்ம வீட்டில் இருந்த எல்லார் பேரையும் வந்து எழுதி போட்டாச்சு. நல்லா இருக்குல்ல? அங்கே இருந்த ஐட்டம்ஸ்லேயே இந்த ஹோம் டெக்கர்ஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருந்தது. ஸோ அதில் அங்கே தரையில் ஒட்டுற டைல்ஸாக இருக்கட்டும், செவுத்தில் ஒட்டுற டைல்ஸ், அப்புறம் வாஷ் பேசின், அந்த மாதிரி ஒரு வீடு கட்ட பிளான் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன வேணுமோ மாடுலர் கிச்சன்லேருந்து எல்லாமே வந்து பக்காவாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அந்த இது தானே தேக்கிறது தான் இருக்கு. இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபரில் கொடுத்துட்டு இருந்தாங்க. 50% ஆஃபரில் போயிட்டு இருந்தது. அதுவும் இந்த எக்ஸ்போ நடக்கிற அந்த 3 நாளைக்கு மட்டுமே. ஸோ அதோட ஒரிஜினல் ப்ரைஸே பார்த்தோம்னா அதிகமாக இருந்துச்சு. பட் இதுக்காக வந்து அவங்க ஆஃபர் ப்ரைஸில் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் முடிச்சுட்டு அடுத்ததாக அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிட்னஸ் ரிலேட்டடான ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது இந்த சர்ஜிக்கல்ஸ் கடையிலேருந்து. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாடி மசாஜ் எடுத்துக்கிட்டோம். அது வந்து 99 கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபுட் மசாஜ் வந்து 50 ருபீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது ரெண்டுமே பண்ணியாச்சு. அப்புறம் ஃப்ரீயாக வந்து பிபி அண்ட் சுகர் டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே அப்பாவுக்கும் போய் அங்கே டெஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க.
தின்னுட்டு போறீங்களே. ப்ரௌனி வாங்கி நந்தினி தானே ஒரு ப்ரௌனி போய். அந்த ஃப்ளோரில் ஃபுட் ஐட்டம்ஸு ஸ்நாக்ஸு அதெல்லாமுமே நிறைய சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எலைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. இந்த பிஸ்கெட், ப்ரௌனி, புட்டிங் அதிலலாம். அதுவும் நம்ம ஒரு பேக் ஒன்று வாங்கினோம். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. பிஸ்கெட் தர என்ன வேணும்? தொட்டி தொட்டி ரொட்டி வேணுமா? வாங்கி வாங்க, சாக்கி வாங்கி. அப்படியே போடக்கூடாது வாயில. என்னடா அடுத்ததான் அங்கே ஃபர்னிச்சர்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ என்ன தான் நமக்கு ஃபர்னிச்சர் வாங்குகிற ஐடியா இல்லைனாலும் நம்ம சும்மாவது போய் பார்த்துட்டு தான் வருவோம். அந்த மாதிரி நாங்களும் சும்மா போய் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்ததாக நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம், இது வந்து ஃபுட் கோர்ட்டு. ஸோ இதில் வந்து கேட்ரிங் சர்வீசஸ்லேருந்து கான்ட்ராக்டுக்கு எடுத்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ உள்ளே போயிட்டுருந்தோம். வழியிலே பார்த்திங்கன்னா ஹாப்பி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்களும் வந்து அவங்களோட இதை டெமோ கொடுத்துருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு ஃபங்க்ஷன் செட்டப்பில் இருந்தது. டோனட் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஆசையாக சாக்லேட்லாம் ஊற்றி இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்டா எனக்கு அது பிடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே வச்சிட்டேன். ஸ்ரீ விநாயகா கேட்ரிங் சர்வீஸோட ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இந்த எக்ஸ்போவில் வந்து போட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான முறையில் ட்ரெடிஷ்னலான ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. பானிபூரியில் கூட அந்த பானிக்கு பதிலாக வந்து வல்லாரை ரசம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஊற்றி கொடுத்தாங்க. அப்புறம் சிறுதானியமில் நூடுல்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு சில இது நல்லா இருந்துச்சு, பட் ஒரு சில இது வந்து அந்தளவு செட் ஆகலை, நமக்கு பிடிக்கல. அந்த இடத்த ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 6-7 மணி போல் கிளம்பியாச்சு. ஸோ அடுத்ததாக அதே ரோட்டில் செட்டி மண்டபத்திலே பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷனும் போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக அங்கே தான் நம்ம கிளம்புனோம். எக்ஸிபிஷனில் எடுத்த வீடியோ பார்ட் 2ல் வரும். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா, பாய்.